ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவியின் பாக்கியலட்சுமி சீரியல் 1000 எபிசோடுகளை கடந்து ரசிகர்களை கவர்ந்து வருவது தெரிந்த விஷயம். இந்த சீரியலில் தன்னுடைய கணவன் கைவிட்ட போதிலும், தன்னை விவாகரத்து செய்த போதிலும், தான் நம்பும் தன்னுடைய சமையல் பிஸ்னஸை விடாப்படியாக பிடிச்சிட்டு முன்னேறி வராங்க பாக்கியலட்சுமி. மசாலா பிஸ்னஸில் துவங்கி கேண்டீன் கான்ட்ராக்ட், சமையல் கான்ட்ராக்ட் என அவர் ஒவ்வொரு விஷயமாக படிப்படியாக முன்னேற்றம் கண்டு தற்போது ரெஸ்டாரண்ட் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டிலும் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க பாக்கியா. அவருக்கு அவரது குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் நண்பர் பழனிசாமியும் சிறப்பாக கை கொடுத்துட்டு வராங்க. பழனிசாமியும் பாக்யாவும் வாழ்க்கையில் இணைய வேண்டும் என்று செல்வி, எழில் உள்ளிட்டவர்கள் நினைக்கிறாங்க. இதனிடையே செலியன் மற்றும் ஜெனி வாழ்க்கையில் மாலினியால் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து மாலினி இடையூறு பண்ணிட்டு வராங்க. இதனால் ஜெனிக்கு மறுமணம் செய்ய அவனோட அப்பா ஜோசப் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் ஆத்திரமடையும் செலியன் மாலினி வீட்டிற்கு போய் அவரை மிரட்டுவதாக இன்னைக்கு எபிசோட்ல காணப்பட்டது. விஜய் டிவியில் 1000 எபிசோடுகளை கடந்து முன்னணி சீரியலாக இருந்து வருகிறது பாக்கியலட்சுமி சீரியல். இந்த சீரியலில் பாக்யாவின் வளர்ச்சியும் கோபியின் வீழ்ச்சியும் என கதைக்களத்தை தொடர்ந்து அமைத்து வந்தார் இயக்குனர். இந்நிலையில பாக்யா உணவு தொழிலில் சிறப்பாக செயல்பட்டு வருவதை பார்த்த கோபிக்கும் அதன் மீது ஆசை வந்துருச்சு. அவர் தற்போது ராதிகா உதவியுடன் கிளவுட் கிச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க. மசாலா பிசினஸிலிருந்து தற்போது ரெஸ்டாரண்ட் திறப்பு வரை பாக்யா படிப்படியாக முன்னேற்றம் கண்டிருக்காங்க. தன்னுடைய ரெஸ்டாரண்ட் அமைச்சரை கொண்டு திறந்து வைத்த பாக்யா இதன் மூலம் அதிகமான கவனம் பெற்றுள்ளார். இருந்த போதிலும் அவரது ரெஸ்டாரண்ட் அந்த அளவிற்கு பிக்கப் ஆகாத நிலை காணப்படுது. இது குறித்த காரணத்தை ஆராய்ந்து வருகிறாங்க. இந்நிலையில் தன்னுடைய ரெஸ்டாரண்ட் முன்பு கார் பார்க்கிங் இல்லாதான் அதற்கு காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, செலியன் மற்றும் ஜெனியின் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு காண்பதற்காக அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க. எழில் மற்றும் அமிர்தா வாழ்க்கையில கணேஷ் மூலம் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு அவங்க 2 பேரும் இப்ப நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. இந்நிலையில் செலியன் மற்றும் ஜெனி வாழ்க்கையில் மாலினியால் ஏற்பட்ட பிரச்சனையில் தீர்வு எட்டப்படாமல் இருக்கு. இவர்களது விவகாரம் கோர்ட் வரை சென்றுள்ளது. அவர்கள் இருவருக்கும் கவுன்சிலிங் கொடுக்க நீதிமன்றம் தொடர்ந்து அறிவிச்சுட்டு வராங்க. ஆனால் இருவருக்கும் வெகு விரைவில் விவகாரத்தை பெற்றுக் கொடுத்து ஜெனிக்கு மறுமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு அவரோட அப்பா ஜோசப் முயன்றிட்டு வராங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஜெனி வீட்டிற்கு சென்று செலியன் நியாயம் கேட்க அவரை அடித்து வீட்டை விட்டு துரத்திடுறாங்க ஜோசப். இதனால் ஆத்திரமணி ஈஸ்வரியும் கோபியும் செலியனுக்கு மறுமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. இதனால் ஆத்திரமணியும் செலியன் இவற்றுக்கெல்லாம் காரணமான மாலினி வீட்டில் போய் சண்டை மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல காணப்படுது. தனக்கு திருமணமான உண்மையை தான் மறைச்சேனா அப்படின்னு மாலினி கிட்ட கேள்வி எழுப்ப அடுத்தடுத்து சண்டையிடும் செலியன் தன்னை ஜெனி பிரிய நேர்ந்தால் அதற்கு காரணமான மாலினியை கொலை செஞ்சு விட்டு ஜெயிலுக்கு செல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால் மாலினி அதிர்ச்சிக்கிறாங்க. இதனிடையே செலியனை பின்தொடர்ந்து வந்த எழில் அவர்களோட இந்த சண்டையை பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. இதனிடையே ஜெனியின் அம்மா மரியத்தை அவரது கல்லூரியில் சென்று சந்திக்கிறாங்க பாக்யா. செலியன் மற்றும் ஜெனி விவகாரத்தில் இருவரையும் பேச வச்சா ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னும் இந்த பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. ஆனா இதை மரியம் ஏற்க மறுக்கிறாங்க. தன்னுடைய கணவர் ஜோசப் இதற்கு உடன்பட மாட்டார்னு மரியம் சொல்லிடுறாங்க. இதனால் இந்த பிரச்சனையில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் பாக்யா தவிச்சிட்டு வராங்க.